இதெல்லாம் தான் கற்றுக்கணும் விஜய். எல்லாத்துக்கும் கேட்ட சாத்திரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன தான் அரசியல் பண்ண போகிறீங்க? எப்படி நீங்கள் இந்த ஜான் ஆரோக்கியசாமி தள்ளி வைக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் கட்சியே விளங்காது. நான் இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறேன். நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன்ப்பா, முழுக்க முழுக்க நம்புறாருப்பா. எல்லாத்தையும் கெடுத்து விடுறது ஜான் ஆரோக்கியசாமி தான். இன்னைக்கு வரைக்கும் விஜய் காத்துல அண்ணே இது வரைக்கும் வந்துட்டாங்க, திருவான்மையூர் வந்துட்டாங்க, அடுத்த பானையூர் தான். அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க, சிக்னலில் இருக்காங்க. அங்கே கொஞ்சம் ஏதோ வண்டி பிரேக் டவுன் ஆகிருக்கு, அதனால கொஞ்சம் லேட் ஆகுது வர்றதுக்கு, வந்துட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியை காட்டி விஜய் ஏமாற்றி முட்டு சந்துக்கு கூட்டிகிட்டு போகிறது இந்த ஜான் ஆரோக்கியசாமி தான். இவர் தான் எங்கள் கன்சல்டன்ட் சொல்லி ஒரு பத்திரிகையாளருக்கு வேலையை வச்சு விட்டாங்க. ஜூனியர் உடனே ஆசிரியராக இருந்த திரு கலை அவர்களே, எல்லாமே ஒரு கலை கன்சல்டன்சியில் தான் எல்லாம் நடக்குதுன்னு ஊர் பூரா சொல்லி அது விகடன் எம்டிக்கு இது பண்ணி நீ ஜூனியர் வேலை சரியா, தாவைகளை வேலை சரியா கிளம்பிட்டாங்க. நல்ல மனுஷன். அவர் போய் தாவைகளை ஜாயின் பண்ணிட்டாரா? இங்கே சம்பளம் வருமாங்க, யாருமா சம்பளம் கொடுப்பா? ஜானே ஆதவிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஆதவ எத்தனை பேருக்கு படியில் பாரு. மாமனார் வேற போய் அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்துட்டு ஏன்டா